சின்ன மலை கிராமம். மஞ்சள் நிற சூரியன் மெதுவாக மேகத்திலிருந்து வெளிவரும் பறவைகள் சத்தம். காற்று மென்மையாக அசைகிறது. டிங்கு குடிசை வாசலில் உட்கார்ந்து விளையாடுகிறாள். தாத்தா கரடி வெளியில் வந்து, காலை நல்லா இருக்கு இல்ல கண்ணா? ரொம்ப அழகு தாத்தா. தாத்தா கரடி ஒரு தேன் குடுவை எடுத்து மேசையில் வைக்கிறார். இது இன்னைக்கு மாலையில் நீ குடிக்க வேண்டியது, இப்ப தொடாத. தாத்தா கரடி காட்டுக்குள் சென்று விடுகிறார். டிங்கு தனியாக நிற்கிறாள். கொஞ்சம் மட்டும் குடிச்சா தாத்தாக்கு என்ன தெரியவா போகுது? மெதுவாக தேன் குடுவை திறந்து அறியாமலே முழுக்க காலி செய்து விடுகிறாள். ஐயோ, முழுசா குடிச்சிட்டேனே. மாலை தாத்தா கரடி திரும்பி வருகிறார். டிங்கு, தேன் குடிக்க வா கண்ணா. நர்வஸா நிற்கிறார் டிங்கு. குடுவை எங்க? நான் தெரியல தாத்தா. இங்கதான் வைத்தே. பூனை எடுத்திருக்குமோ? பூனை தான் எடுத்திருக்கும் தாத்தா. தாத்தா கரடி மெதுவாக தரையில் உட்கார்கிறார். நீ ஆசையா சாப்பிடணும்னு வைத்தே கண்ணா. டிங்கு கண்ணீர் அடக்கி கொண்டு நிற்கிறார். நான் உண்மை சொன்னா தாத்தா என்ன பண்ணுவாரோ? அடுத்த நாள் வில்லேஜ் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட வில்லேஜ் பெல்லை டிங்கு விளையாட எடுக்கிறாள். சத்தம் எப்படி இருக்கும்னு பாப்போம். திடீரென அது கையிலிருந்து கல்லில் மோதி உடைந்து விடுகிறது. தாத்தாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? பெல் யார் எடுத்தது? டிங்கு தலை குனிந்து, ஆடுதான் எடுத்தது தாத்தா. ஆடு அதிர்ச்சி. நான் இல்ல. வில்லேஜ் முழுக்க குழப்பம். ஒரு நாள் தேன், அடுத்த நாள் பெல். என்ன நடக்குது இங்க? டிங்கு தனியாக உட்கார்ந்து அழுகிறாள். ஒரு பொய் இன்னொரு பொய்யை இழுத்துக்கிட்டு போகுது. அணில் உடைந்த பெல் துண்டை இது இங்கேதான் கிடைச்சது. டிங்கு விளையாடிய இடத்தில் கண்டுபிடிக்கிறது. வில்லேஜ் எல்லாம் அமைதியாகிறது. தாத்தா கரடி மெதுவாக டிங்குவின் முன்னால் வருகிறார். டிங்கு, என்ன பார்த்து உண்மை சொல்லு. டிங்கு வெடித்து அழுகிறாள். தாத்தா, தேன் குடிச்சதும் நான் தான், பெல் உடைத்ததும் நான் தான். தாத்தா கரடி கண்களில் கண்ணீர். தவறு செய்ததுக்கு நான் கோபப்படல கண்ணா, ஆனா என்கிட்ட பொய் சொன்னதுதான் எனக்கு வலிக்குது. டிங்கு முழங்காலில் உட்கார்ந்து, இனிமேல் நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் தாத்தா. தாத்தா கரடி அவளை கட்டிப்பிடிக்கிறார். இப்ப நீ உண்மையான நல்ல டிங்கு. பொய் நம்பிக்கையை உடைக்கும், உண்மை மட்டும்தான் உறவை காப்பாற்றும்.